பாதசாரிகள் நடந்து செல்லும் பாதையில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அதனை புகைப்படம் எடுத்துக்கொண்ட மேலவை உறுப்பினர் முகமது அஸ்பி மூடா அதற்கு மன்னிப்பு கோரியதோடு அதற்கான அபராதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வருவதாகவும் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் ஏற்படாது என அமானா இளைஞர் பிரிவின் தலைவருமான முகமது அஸ்பி தெரிவித்தார். இதற்கு முன்னதாக வாகனம் நிறுத்தக்கூடாத இடமான நடைபாதையில் தனது வாகனத்தை முகமது அஸ்பி நிறுத்தும் புகைப்படம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவானது. வாகனத்தின் உரிமையாளர் என்ற முறையில் நடந்த சம்பவத்திற்கு தாம் ஆழ்ந்த வருத்தம் அடைவதோடு அதற்கு முழு பொறுப்பு எடுத்துக் கொள்வதாகவும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய சிரமத்திற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதோடு அபராதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வருவதாக எக்ஸ் தளத்தில் முகமது அஸ்பி வெளியிட்டிருந்த பதிவு வைரலானது. கோலாலம்பூர் சிட்டி மையத்திற்கு அருகே நடைபாதை பகுதியில் நாடாளுமன்ற சின்னத்தின் பேட்ஜை கொண்ட வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததை தனது எக்ஸ் தளத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். செனட்டர் ஒருவர் சட்டவிரோதமாக தனது வாகனத்தை நிறுத்தியிருந்தது குறித்து பலர் எக்ஸ் தளத்தில் தங்களது ஏமாற்றத்தை தெரிவித்திருந்ததோடு முறையான இடத்தில் வாகனத்தை நிறுத்துவதற்கு தங்களது வாகன நிறுத்தும் அலவன்ஸை எம்பிக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். அதிக சம்பளம் பெறுவதோடு விலை உயர்ந்த காரை வைத்திருக்கும் அவரால் வாகன நிறுத்துவதற்கான கட்டணத்தை செலுத்த முடியாதா என மற்றொரு எக்ஸ் பயனர் கேள்வி எழுப்பியுள்ளார்.